அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, நான் இன்று முக்கியமான ஒரு பெண்மணியுடைய ஒரு வரலாறை, சாதனை பெண்மணியுடைய ஒரு வரலாறை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் தெரிந்த பேர், பிரபல்யமான ஒரு பேர், நாங்கள் விரும்பக்கூடிய ஒரு பெண்மணி. எங்களுக்கு தெரியும், முதலாவது பெண் வழி ராபியத்துல் அதவியா. ராபியத்துல் அதவியா என்று சொன்னால் கேள்விப்படாதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள், தெரியாதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். முதலாவது பெண்மணி, பெண் வழி. இந்த ராபியத்துல் அதவியாவை எடுத்துக்கொண்டால் உலகத்துடைய வாழ்க்கையில துன்யாவுடைய எந்த நியமத்துமே கிடையாது. ஒரு கருத்த நிறத்து பெண்மணி. அதே போல ஒருவருக்கு அடிமையாக இருந்த ஒரு பெண்மணி. அதே போன்று கணவனை இழந்த ஒரு பெண்மணி. அதே போன்று திருமணம் முடித்தும் குழந்தை பாக்கியமற்ற ஒரு மலடியாக இருந்த ஒரு பெண்மணிதான் இந்த ராபியத்துல் அதவியா என்று சொல்லக்கூடிய பெண்மணி. அன்புக்குரியவர்களே, உலகத்துடைய வாழ்க்கையில் உலகத்துடைய எந்த நியமத்தும் எந்த அருட்கொடையும் இல்லாவிட்டாலும், ஆனால் அந்த பெண்மணியிடத்தில் தக்குவல்லா, அல்லாஹுடைய தக்குவா இருந்தது. ஈமான், நிரப்பமாக ஈமான் உள்ளத்திலே இருந்தது. அதே போன்று அல்லாஹுடைய தவக்குல் இருந்தது. அதனால் இன்று வரைக்கும், கியாமம் வரைக்கும் அந்த ராபியத்துல் அதவியாவை பற்றி உலமாக்கள் மிம்பர் மேடைகளிலும் ஏனைய பயான்களிலும் ஏனைய இடங்களிலும் இந்த பெண்மணியை பற்றி பேசுவார்கள். இந்த பெண்மணியுடைய தக்குவாவை கண்டு, இந்த பெண்மணியுடைய நிரப்பமான ஈமானை கண்டு ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? பெண் கேட்டு போகின்றார்கள். ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை எடுத்துக்கொண்டால் அழகான ஒரு வாலிபர், அறிவு கடல், ஒரு மதுஹபின் இமாம், இப்படியான பல சிறப்புகளை கொண்டவர்தான் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். ஆனால் எந்த ஒரு துன்யாவுடைய நியமத்தும் இல்லாத ஒரு பெண்மணியை பெண் கேட்டு ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் போகின்றார்கள். தாபீன்களை எடுத்துக்கொண்டால் தாபீன்களில் 3 பேர் சிறந்தவர்கள். முதலாவது சயீத் இப்னு முஸையப், மதீனாவைச் சேர்ந்தவர், இவர் ஒரு தாபி. அதே போன்று உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இவர் ஒரு தாபி, யமன் நாட்டைச் சேர்ந்தவர். மூன்றாவது ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், பஸ்ராவை சேர்ந்தவர். இந்த 3 தாபீன்கள் தான் சிறந்தவர்கள். இந்த 3 தாபீன்களில் ஒருவர் தான் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அவர்கள்தான் இந்த ராபியத்துல் அதவியாவை பெண் கேட்டு போகின்றார்கள். இந்த ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் போகும் பொழுதோ ஒருவரை தன்னோடு கூட்டிக் கொண்டு பெண் கேட்டு போகின்றார்கள். ராபியத்துல் அதவியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் திரைக்கு பின்னால் நின்று, நீங்கள் இருவரும் ஏன் வந்தீர்கள்? எதற்காக வேண்டி வந்தீர்கள்? உங்களுடைய வந்த நோக்கம் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு பின்னால சொன்னார்கள், நாங்கள் உங்களை பெண் கேட்டு வந்திருக்கின்றோம், இந்த ஹசனுல் பஸ்ரிக்கு பெண் கேட்டு வந்திருக்கின்றோம் என்று சொன்னார்கள். அதற்கு பின்னால ராபியத்துல் அதவியா சொன்னார்கள், நான் 4 கேள்வி உங்களிடம் கேட்கின்றேன், அந்த 4 கேள்விக்கும் பதில் சொன்னால் நான் உங்களை திருமணம் முடிப்பதற்கு தயார் என்று சொன்னார்கள். பக்கத்தில் உள்ளவர் கூறினார், அறிவு கடல் கிட்டேயே கேள்வியா? இவரே ஒரு அறிவுக்கடல், கிதாபுகள் எழுதியவர், பல விடயத்திலும் கல்வி புலனுள்ளவர், இவரிடத்திலே கேள்வியா என்று கேட்டார்கள். அதற்கு பின்னால 4 கேள்விகள் கேட்கப்படுகின்றது. நீங்கள் கேள்விகளை கேளுங்கள், நான் சொல்லுகின்றேன் என்று ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள்.
முதலாவது கேட்டார்கள் ஹசனுல் பஸ்ரி, ஹல் அமூத்து முஸ்லிமத்தன் ஓ காஃபிரத்தன். ஏ ஹசனுல் பஸ்ரியே, நான் ஒரு முஸ்லிமாக மரணிப்பேனா அல்லது நான் ஒரு காஃபீராக மரணிப்பேனா? எப்படியான பதில்? ஆனால் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், லா அத்ரி, எனக்கு தெரியாது என்று சொன்னார்கள். அப்ப முதலாவது கேள்வியிலே ஃபெயில் ஆகிவிட்டார்கள். இரண்டாவது கேள்வி கேட்கின்றார்கள், கபரில் வைத்தால் 2 மலக்குமார்கள் வருவார்கள் என்று எங்கள் அனைவருக்கும் தெரியும். முன்கர், நக்கீர் என்று சொல்லக்கூடிய மலக்குமார்கள் வருவார்கள். நான் சரியா பதில் சொல்வேனா அல்லது பிழையாக பதில் சொல்வேனா என்று கேட்டார்கள். அதற்கும் லா அதிரி, எனக்கு தெரியாது என்று சொன்னார்கள். இரண்டாவது கேள்வியும் பிழை. மூன்றாவது கேள்வி கேட்கின்றார்கள், என்னுடைய ஒவ்வொருவரும் மரணித்தால் அவர்களுடைய பட்டோலை வலது கரத்தில் கொடுக்கப்படும், இடது கரத்தில் கொடுக்கப்படும் என்ற விடயம் எங்கள் அனைவருக்கும் தெரியும். இந்த ராபியத்துல் அதவியா மரணித்தால் பட்டோலை வலது கரத்தில் கொடுக்கப்படுமா, இடது கரத்தில் கொடுக்கப்படுமா? அதற்கு ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்ன பதில், லா அதிரி, எனக்கு தெரியாது. 3 கேள்விக்கும் பிழையான பதிலை சொல்லிவிட்டார்கள். தெரியாது 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 என்று சொல்லிவிட்டார்கள். அறிவுக்கடல். 4வது கேள்வி, நான் ஒரு சொர்க்கவாதியா அல்லது நரகவாதியா? இந்த ராபியத்துல் அதவியா மரணித்தால் சொர்க்கம் செல்வேனா அல்லது நரகம் செல்வேனா என்று கேட்டார்கள். அதற்கும் தெரியாது, லா அதிரி என்ற பதிலை சொன்னார்கள். அப்படி என்றால் நீங்கள் இந்த 4 கேள்விக்கும் பதில் சொல்லவில்லை, பதில் சொல்ல தவறிவிட்டீர்கள். அதனால் நான் உங்களை திருமணம் முடித்து உங்களோடு இன்ப வாழ்க்கை வாழ்வதற்கு நான் தயாரில்லை. வேறு எந்த பெண்ணையாவது பார்த்து நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்ற விடயத்தை ராபியத்துல் அதவியா கூறி அவர்களை வழி அனுப்பி வைத்தார்கள். அதனால் இந்த பெண்ணுடைய ஆழமான அறிவை பார்த்து, ஈமானை பார்த்து, தக்வல்லா, அல்லாஹ்வுடைய தக்குவாவை பார்த்து இன்று உலகமே பாராட்டி பேசுகின்றது. இவர்களை பார்த்து உலகம் மெய் சிலிர்க்கின்றது. இவர்களுடைய முன்னுதாரணம் முழு உலக பெண்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். எல்லா பெண்களும் இந்த ராபியத்துல் அதவியாவுடைய சரித்திரத்தை படிக்க வேண்டும். இந்த பெண்ணை பற்றி எழுதப்படாத கிதாபுகளே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். தாரீகுல் பாக்தாத், தாரீகு தப்ரி, அதே போன்று தாரீக் மதீனா, இப்படியாக பல கிதாபுகளில் அந்தந்த இமாம்கள் இந்த ராபியத்துல் அதவியாவுடைய சிறப்பை பற்றி பேசியிருக்கின்றார்கள். எனவே அன்புக்குரிய தாய்மார்களே, இந்த ராபியத்துல் அதவியாவுடைய பாடம் எங்களுக்கு ஒரு படிப்பினையாக அமைய வேண்டும். இந்த ராபியத்துல் அதவியாவுடைய சரித்திரங்களை நாங்கள் வாசிக்க வேண்டும். ஏன் இஸ்லாம் இந்த ராபியத்துல் அதவியாவை பற்றி பேசுகின்றது? ஏன் இமாம்கள் இந்த ராபியத்துல் அதவியாவை பற்றி எழுதியிருக்கின்றார்கள்? அந்த ராபியத்துல் அதவியாவை போன்று பிறந்தவர்கள் தானே நாங்களும். இன்று டிக்டாக்கிலும் அதிலும் இதிலும் எங்களுடைய காலத்தை கழிக்கின்ற நாங்கள் இந்த ராபியத்துல் அதவியாவை போன்று நாங்களும் வருவோம் என்றிருந்தால் எங்களை பற்றியும் முழு உலகமும் பேசும் என்று நாங்கள் சிந்தித்து எங்களுடைய வாழ்க்கை இந்த ராபியத்துல் அதவியா போன்று மாற்றியமைப்பதற்கு அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக என்று வேண்டி என்னுடைய இந்த காணொலியை முடிவுக்கு கொண்டு வருகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.